இப்போ நாங்கள் தக்காளி சாப்பாடும் சிக்கன் வறுவலும் பண்ண போகிறோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதெல்லாம் சொல்ல வந்தால் கடைசி கோல்டு வின்னர் கடல் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் கடுகு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம சோம்பு போட போகிறோம். சோம்பு எல்லாம் போட்டாச்சு பாருங்கள். வெங்காயம் தரிஞ்சு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு 7 பச்சை மிளகா. அப்புறம் நல்லா தொலைவி விட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா தொலைவி விட்டுக்கோங்க. அப்புறம் 1 கைஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுருங்க. சாரி, நான் தெரியாமல் தக்காளி சாப்பாடுன்னு சொல்லிட்டேன். பிரியாணி. சிக்கன் போட்டு நல்லா விட்டுங்க. அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சிக்கனை தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு வேக வைக்கிறோம். இப்போ சிக்கனுக்காக பார்த்துடலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் அரிசி, அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க சிக்கனுக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுருங்க. அப்புறம் பச்சையாக பச்சை மிளகாய் போட்டுருங்க. அப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி நல்லா கழுவி அரிசியை போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இல்லைன்னா அப்படி உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ சிக்கனை போட்டுடலாம். ஆல்ரெடியே போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் சிக்கன் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் தேவையான தண்ணி. அதுக்கப்புறம் அவ்வளோதான், மூடி வச்சிடணும். சிக்கன் இந்த பதம் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு சிக்கனும் ஆயிடுச்சு, குக்கரில் சாப்பாடும் ஆயிடுச்சு. இதுதான் எங்கள் சமையல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் சமையல் நல்லா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போட்டு விட்டு போயிடுங்க.